எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இல்ல, இருக்குல்ல? நல்லா இருக்கும்போது அட நம்ம அப்புறம் படம் பார்த்தாச்சா? பார்த்தாச்சு. நீங்க? பார்த்தாச்சு. கல்வன். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த ஹீரோ வந்து ஒரு கிராமத்துல இருக்காரு. அந்த கிராமத்துல அவர் வந்து அனாதையா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம திருடனா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் ஃப்ரெண்டும் கூட சேர்ந்து 2 பேருமே திருட்டு தொழில் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவருக்கு வந்து ஃபாரஸ்ட்ல ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அதுக்காக என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது, அதே டைம்ல ஒரு தாத்தாவை வந்து தத்தெடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வருது. அவர்னால அவருக்கு ஆதாயம் கிடைச்சிச்சா, இல்ல அந்த தாத்தா கூட அவர் சேர்ந்தாராங்கிறது தான் மிச்ச கதை. இப்போ இந்த படத்துல உங்க ஒப்பீனியன் என்ன? எனக்கு இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏதோ சும்மா ஏதோ எடுத்த மாதிரி நைன்னு ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. ம், பட் ஆனா செகண்ட் ஹாஃப் சூப்பரா போச்சு. ம். நிறைய எமோஷன்ஸ், நிறைய காமெடிஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா சூப்பரா போச்சு செகண்ட் ஹாஃப். உங்களுக்கு? எனக்கு இந்த காமெடி போர்ஷன்ஸ்ல சில விஷயங்கள் வந்து நல்லா நகைச்சுவை ஒர்க் அவுட் ஆயிருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா அந்த நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் தேவையே இல்லைங்கிற ஃபீல் தான் கொடுத்துச்சு எனக்கு. ம் ரெண்டாவது பாரதி ராஜா போர்ஷன்லாம் இன்னொன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனா ஹீரோ போர்ஷன் எனக்கு என்னமோ அவ்வளோ செட் ஆகல. அந்த பாரதி ராஜா போர்ஷனோட ஹீரோ போர்ஷன்லாம் என்னத்துக்குங்கிற மாதிரி ஒரு கேட்டகரியிலே தான் போச்சு. இதுல ஹீரோ வந்து அவர் கிடையாது, பாரதி தான் ஹீரோவே. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை தாத்தா சென்டிமெண்ட் அப்பா சென்டிமெண்ட்ங்கிறது திருப்பி 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 போட்டு உழப்புன ஒரு ஃபீல் கொடுத்துச்சே தவிர எனக்கு ஒன்றும் அது ஒரு புது ஃபீலிங் கொடுக்கல. அந்த கடைசியில வில்லனை தாத்தாவை அழிக்க போயிட்டு திருந்துறதெல்லாம் எத்தனை படம் பார்த்தாச்சுடாங்கிற மாதிரிதான் ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஆனா என்னன்னா காமெடி அங்கங்க செட் ஆச்சு. ரெண்டாவது பாரதி ராஜாவோட ஆக்டிங் பக்காவா இருந்துச்சு. எல்லா இடத்துலயுமே அவரு ரசிக்கும்படிதான் இருந்தாரு. ஹீரோயினுக்கு வந்து லவ் வர கான்செப்ட்லாம் இருக்கு தெரியுமா? ஆமா, அது வேற விதமா எப்படியாவது கொண்டு போனா நல்லா இருக்கும். சும்மா எதுக்கு எடுத்தாலும் இவங்க ஏதோ சண்டை போடுவாங்களா 2 பேரும், அப்புறம் ஏதோ ஓரத்தை சிம்பத்தி வருமா, டக்குன்னு லவ் பண்ணிடுவாங்க. அதான் நான் கதையோட அரைச்சமாவே திருப்பி திருப்பி அரைச்சிட்டு கிடக்காங்க லவ்ல. அரைச்சமாவா அரைச்சா கூட பரவாயில்ல, இவனு அதையும் ஒழுங்கா அரைச்ச மாதிரியே ஃபீல் கொடுக்கல எனக்கு இந்த படத்துல ஹீரோயினுக்கு கான்செப்ட்லாம். ஏன்னா ஹீரோயின் எதுக்கோ வைக்கணும், நம்ம ஹீரோயின் ஒண்ணு வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீலுக்கு படம் எடுத்த மாதிரியே இருக்கு இந்த கதைக்கு. இதுல இன்னொன்னு அந்த ஸ்டார்டிங்ல ஹீரோ திருட்டு போவான் தெரியுமா? ஆமா, அப்ப அந்த கதவு திறந்துட்டு தப்பி கொடுவா, பார்த்தா அங்க போய் பெரிய ஊர்ல மாட்டிட்டு இருக்கணும், வெளியே தப்பி முடியாம. இன்னொன்னு நீ சொன்ன போறதான் செம்ம காமெடி ஒண்ணு ஞாபகம் வருது. பட்டாசு போட்டா யானை ஓடிரும்பாங்க, இது பட்டாசு போட்டோன்னு எடுத்து ஆசீர்வாதம் பண்ணும் பாத்தீங்களா, வேற லெவல் இருந்துச்சு. சாமிட்டு போய் சாமி நான் சாமி இல்லப்பா நான் நம்புது, சரி ஏதோ ஒண்ணு இப்ப சொல்லி தொலை அப்படின்னு. இது திருவிழாவுக்கு போற கோழிகள நினைப்பா, அப்போ வெடிக்குதான் ஜாய் தானே என்ஜாய் பண்ணணும்னு சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு. காமெடி எல்லாம் பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்த ஃபீல் கொடுத்துச்சு. காமெடி எங்கேயும் குறை சொல்ற அளவுக்கு இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீ சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப் தான் பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் எதுக்குங்கிற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபையும் சேர்த்து தூக்கி சாப்பிட்டு அப்படி சொல்லலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா ஃபீல் ஆகல. வழக்கமா பார்த்த ஒரு நம்ம எப்பவுமே இதை தானே பாக்குறோம் அப்படிங்கிற ஃபீல் கொடுச்சு. அந்த புலி காட்டுறது, யானையை காட்டுறது, இப்படிலாம் கொஞ்சம் காட்டுமோ அந்த கிராபிக்ஸும் அதெல்லாம் கொஞ்சம் ஓகேவா தான் இருந்துச்சு. ஓகே இருந்துச்சு. ரெண்டாவது போஸ்டர் அங்கங்க ப்ரொமோஷன் எல்லா இடத்துலயுமே எலிஃபென்ட்டை யூஸ் பண்ணி இது ஒரு யானை ரிலேட்டடான மூவி மாதிரி ஒரு டிசைன் போட்டு வச்சிருக்கானுவ. படம் வந்து பார்த்தா யானைக்கும் சம்பந்தம் கிடையாது, படத்துக்கும் சம்பந்தம் கிடையாதுங்கிற மாதிரி. இதுல வந்து நிறைய கான்செப்ட மொத்தமா இறக்கி இருக்காங்க. அதாவது ஒரு சைடுல வந்து அவங்க லேண்ட போய் நம்ம ஆக்கிரமி பண்றோம் அதை ஒண்ணு காமிச்சாங்க. ஆமா, அப்புறம் இந்த அந்த பாசத்தை மிஸ்யூஸ் பண்ற மாதிரி ஒரு சைடுல காமிச்சாங்க. இப்படி ஒரு 2-3 இது மொத்தமா இருந்ததுனால நம்மளுக்கு அது ஒண்ணு ஸ்ட்ராங்கா உட்காரல. அதாவது ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்துட்டு அதுல கமா போட்டுட்டு அந்த டாபிக் கண்டினியூ பண்ணாம வேற ஒரு புது டாபிக் எடுத்துட்டு அதுல போயிட்டு திருப்பி ஒரு கமா போட்டுட்டு இன்னொரு புது டாபிக் எடுத்துட்டு போற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் கொடுச்சு. ஆனா இதுல நிறைய ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு தெரியுமா? அந்த தாத்தாவை தத்தெடுக்க போகும்போது ஏதோ பாஸ்ட் தத்தெடுக்கமே போவான், ஆனா கடைசியில பார்த்தா 4 லட்சத்துக்காக தத்தெடுத்துட்டு போய் தெரியுமா? கடைசி சீன் கிளைமேக்ஸ்ல சொல்லுவான் தெரியுமா, அந்த ஆட்டோக்காரன் அறிக்கை விட்டுட்டு வருவான் தெரியுமா, இப்பத்துல இருந்து இனிமேட்டு திரும்பி பாப்பானு வேற லெவல்ல படமும். அதாவது காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்த ஃபீலிங் கொடுத்துருந்துச்சு. கதையை வந்து கொஞ்சம் எப்படி சொல்ல, ஒண்ணு ஹீரோயின் போக்கஸ்டாவே எடுத்திருக்கலாம், இல்ல தாத்தா போக்கஸ்டா மட்டும் எடுத்திருக்கலாம். ஹீரோயினுக்கு வேலையே இல்லாத ரெண்டுமே ஒண்ணு கதை, ஒரு கதையை பார்த்தா இன்னொரு கதை தேவையில்லாங்கிற மாதிரி தான் ஃபீல் கொடுத்துச்சு எனக்கு. அடுத்த
இன்னொரு டிஸ்ட் தாத்தா அடிப்பாரு தெரியுமா, அந்த ம். அந்த என்னது, ஆனா ஐயோ, என் புலிகிட்ட போய் சமஸ்கிருதம் பேசி நான் சர்க்கஸ்ல வருந்தேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கதை அடிச்சா தெரியுமா, அது ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஆனா என்ன இருந்தாலும் பாரதி ராஜா இல்லைன்னா இந்த படம் எல்லாம் அப்பதே எரிஞ்சு வெளியே ஓடி இருக்க வேஸ்ட். வேண்டியதான். அவர் வந்த பிறகுதான் கொஞ்சமாவது, அதாவது இன்டர்வல் வரைக்குமே பார்க்க முடியாம இருந்துச்சு. இன்டர்வலுக்கு அப்புறமே படத்தை முடிகிறோங்கிற மைண்ட் செட்ல தான் வெளியே தேட்டரை விட்டு போயிருவோம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பாரதி ராஜா கதை வந்து அவரு கொஞ்ச நேரம் இவனோட வச்சு வேலை வாங்குறது அது இதுன்னு காட்டும் போது கொஞ்சம் ரசிக்கும்படி இருந்துச்சு. ரைட்டு எலுமிச்சு போக வேண்டாம், படம் முடியலாங்கிற வரைக்கும் இருக்கலாங்கிற மாதிரி தேட்டர்ல உட்கார வைக்கலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தது அந்த ஒண்ணுதான். ஆமா ஆமா, பாரதி ராஜா அவர் தான் இதுக்கு மெயின் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். அவர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே அடுத்த சீன் ஒரு 10 நிமிஷம் பார்த்திருப்போம். சரி இதுக்கப்புறம் ஒண்ணும் தேராதுன்னு சொல்லிட்டு எண்டிங்க்கு முன்னாடியே எரிஞ்சு வெளியே ஓடி இருக்க வேண்டியதான். தீனா காமெடி நிறைய இடத்துல செட் ஆயிருந்துச்சு. ஆமா, ஆனா தீனாவோட ரோல் சூப்பர் பண்ணியிருந்தாரு. ஆமா, அல்லது சரக்கு வாங்கிட்டு சரக்கு தீந்துடக்கூடாதுன்னு பாதத்துக்கு படுத்துட்டு இருக்கும்போது தாத்தா வந்து பிரியாணி கேப்பாரு, ஒவ்வொன்றா கேப்பாரு, வாங்கிட்டு வருவானு. கடைசியில தாத்தா குடிச்சிட்டு படுத்துருவாரு. அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. தாத்தா வந்து சோகமா இருக்காரு, அவர் வந்து ஒரு சோகம் ரிலேட்டட், சோகமா ஒரு கஷ்டப்படுற ஒரு மைண்ட் செட்டோட இருப்பாருன்னு பார்த்தா அவரு இவரு கூட இவங்க கூட சேர்ந்துட்டு செம்ம ரகலை பண்ணாரு. அது நல்லா இருந்துச்சு. என்ன நினைச்சேன், அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்துச்சு தெரியுமா, ஆமா, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே போகாம ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயுமே ஒரு பாதி வரைக்கும் அதை சொல்லிட்டு மீதியில தாத்தா வச்சோ இல்ல வித்தியாசமா வேற ஏதாவது கொண்டு போயிருந்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வச்சு பண்ணதான் டைம் ரொம்ப இழுத்து கொஞ்சம் மத்த என்ஜாய் பண்ற போர்ஷன் கம்மியாயிட்டு. இவங்க 2 பேரும் திருடன் தாங்கிறத நம்ம மைண்ட்ல பதிய வைக்கிறதுக்காகவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அவளோட செயின் காணாம போயிருக்கும், பார்த்தா தீனாவே அதை ஆட்டி விட்டு அங்க கொண்டு போயிருப்பான். அது அந்த ஊர் தலைவரோட பொண்ணு போட்டிருக்கும், அதுகிட்ட போய் கேட்டா அது திமிரா பேசும். அப்புறம் அந்த செயின் அடிக்கிறதுக்கு திருப்பி அவங்க அப்பாவே கிளவங்க வைக்கிறது. அதான் சொல்லல, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அங்கங்க இருந்த காமெடி வந்து நல்லா ஃபீல் ஆச்சு. மற்றபடி கதை கொஞ்சம் லேக் அடிச்சிச்சு. ரெண்டாவது பாரதி ராஜா கேரக்டர் அமேசிங்கா இருந்துச்சு. குறைன்னு சொல்றதுக்கு கதையை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாமோன்னு தோணுச்சு. மற்றபடி ஒன் டைம் வாட்சபிள், அவ்வளவுதான். பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இப்போ இந்த படத்தோட ரேட்டிங் செக்ஷன் போயிருவோமா? ஓகே. இந்த படத்துல என்னோட ரேட்டிங் 5க்கு ஒரு 2.5. உங்கது? நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு டல்லா இருந்துச்சு, பட் ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் நல்லா சூப்பரா கொண்டு போனதும் நிறைய விஷயங்கள் வச்சனால எனக்கு ஒரு 3 கொடுக்க ஓகே. ஓகே, நம்ம ரேட்டிங் வந்து 5.5. எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா நல்லா இருக்கும்போது நம்ம